உயிர்த்த ஞாயிறு கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும், மத்திய வங்கி கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும், நாட்டில் கொள்ளையடித்த நிதிகளை வெளிநாடுகளில் வைத்திருக்கக்கூடிய நபருக்கு தண்டனை வழங்க வேண்டும். லசந்த, எக்னாலிகோட, நடேசன், சிவராம் போன்ற பலரின் கொலையாளை கண்டுபிடிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் நாங்கள் 2 கையை உயர்த்தி நாங்கள் ஆதரவு தயாராக இருக்கிறோம். மலையகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு, பெருந்தோட்டங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அங்க நிலவும் இல்லை என்று ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக்க தேர்தலுக்கு முன்னாலே ஒரு காரணியில் கூறியிருந்தார். பார்த்தேன், நல்ல விஷயம். வணக்கம். அக்டோபர் மாதத்தின் 4ஆம் தேதியின் முக்கியமான தொகுப்புகளோடு உங்களை இந்த அதிகாலை வேளையில் சந்திக்கிறேன். இலங்கையில் தேர்தல் குறித்த நகர்வுகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க, புதிய ஜனாதிபதி இப்போது அவர் தெரிவு செய்யப்பட்டு 12வது நாளாகிறது. அனுர்குமார் திசாநாயக்க தன்னுடைய சந்திப்புகள், அரசியல் ராஜதந்திர நகர்வுகள், அதுபோல இன்னமும் வழங்கப்படுகின்ற நியமனங்கள் போன்ற விடயங்களோடு அவர் தன்னுடைய அரச பணிகளை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சர்ச்சை ஒன்றும் கிளம்பி இருக்கிறது. விமர்சனங்களுக்குரிய, குற்றச்சாட்டுக்குரிய நியமனம் ஒன்று பற்றி, அதை பற்றி தெளிவுபடுத்துகிறேன். அதே போல இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்றைய நாளில் ஜனாதிபதி, பிரதமர் இவர்களை மட்டுமல்லாமல் முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் சந்தித்திருக்கின்றனர். இந்த சந்திப்புகளில் பேசப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றி சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதுபோல கலாநிதி ஜெய்சங்கர் 2 அன்பளிப்புகளோடும் ஒரு முக்கியமான செய்தியோடும் ஒரு அழைப்போடும் வந்திருக்கிறார் இலங்கை ஜனாதிபதியை நோக்கி. இந்த அழைப்பின் மிக முக்கியமான விடயம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை விசேட சந்திப்பு ஒன்றுக்காக டெல்லிக்கு அழைக்கிறார். இது பற்றி கடந்த 2-3 நாட்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். டெல்லிக்கு விசேட அழைப்பொன்று விடுக்கப்படுகிறது இலங்கையின் ஜனாதிபதிக்கு என்று. இதில் இருக்கின்ற முக்கியத்துவம், அதுபோல இந்தியா இப்பொழுது வழங்கி இருக்கின்ற அன்பளிப்புகள், இந்தியா அழுத்தமாக சொல்லியிருக்கின்ற செய்தி ஆகியன விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டியவை. அதை பற்றி இன்றைய நாளின் செய்திகளில் பார்க்கலாம். இப்போதுதான் எங்களது விரலில் மை பூசி முடிந்தது போல இருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தல் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே மிக முக்கியமானதாக அமைந்திருந்தது. முதல் தடவையாக 50% வாக்குகளை பெறாத ஒருவர் ஜனாதிபதியாகி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இடதுசாரி ஒருவரின் ஜனாதிபதி ஆட்சி. இது கொஞ்சம் ஆச்சரியத்தோடும் அதே வேளையிலே ஆர்வத்தோடும் மக்களால் நோக்கப்பட்டுக் கொண்டிருக்க, துரித கதியில் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று அங்கலாய்ப்போர் பரபெரும் இங்கே இருக்க, இன்னும் சரியாக இன்றைய நாளிலிருந்து 40வது நாளில் இலங்கையிலே இன்னும் ஒரு தேர்தல். இது பொது தேர்தல். தனி ஒருவரை நாட்டின் ஆளும் தலைவராக தெரிவு செய்த தேர்தல் முடிந்து, இப்பொழுது எங்கள் மக்கள் பிரதிநிதிகளை, எங்களை ஆளப்போகின்ற எங்களது மாவட்டங்களின் பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்கின்ற தேர்தல். இது மிக பிரதானமானது. எங்களை ஆள்வோரை நாங்கள் தவறாக தெரிவு செய்தால் 5 ஆண்டு காலம் அழுது கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. சரியானவர்களை தெரிவு செய்யாமல் இருக்கின்ற தவறான பொறுப்பும் எங்களுக்குரியது. தவறானவர்களை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பினால் காலந்தோறும் அழுது கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும், தவறானவர்களால் எங்களை ஆள வேண்டிய ஒரு தலைவிதியும் எங்களுக்கு எழுதப்படும். எனவே மிக பொருத்தமானவர்களை தெரிவு செய்கின்ற முயற்சி எங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இனி வரப்போன்ற ஒரு வாரத்துக்கு வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைய நாளில் சில சுயேட்சை குழுக்கள், அதுபோல ஒரு சில கட்சிகளும் தத்தம் மாவட்டங்களில் இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாக தெரிகிறது. அதுபோல இன்னும் ஒரு சில பிரதானமான கட்சிகள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக வேட்பாளர்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஒரு விதமாக பார்க்க போனால், இப்போது இந்த வேட்பாளர்களை கல்வியின் அடிப்படையில், இளையோரின் அடிப்படையில், ஆற்றலின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையிலும், அதுபோல பெண்களுக்கு சரியான வகிபாகம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் வேட்பாளர்கள் தேடப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. கடல்லையே இல்லையா என்பதை போல சில இடங்களில் பெண் வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை, சில இடங்களில் தகுதியான வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை. அதுபோல மூத்த அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்களை தவிர்த்துவிட்டு ஊழல் புரிந்தோரை விலக்கிவிட்டு இளையோரை கொண்டு வாருங்கள் என்ற மக்களது கோரிக்கையும் அண்மை காலமாக வலுப்பெற்று வருகிறது. எங்கே? தேசிய மக்கள் சக்தியின் NPPயின் வெற்றிக்கு பிறகு இதன் தாக்கம் ஊடுருவி இருக்கிறது. இது சமூகத்தில் ஒரு விதமான நல்ல விடயங்களை கொண்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் இது கொண்டு வரப்போன்ற நீண்டகால தாக்கம் மிக ஆபத்துக்குரிய ஒன்று என்று சுட்டிக்காட்டப்படுகிறது அரசியல் ஆய்வாளர்களாலும், அதுபோல அனுபவஸ்தர்களாலும், கல்வியாளர்களாலும். இதில் என்ன ஆபத்து இருக்கிறது, என்ன விடயம் என்பது குறித்தும் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அதுபோல தமிழரசு கட்சி இப்பொழுது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கான தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை இறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றி ஒரு சில விடயங்களும் வெளியாக இருக்க, சில சுவாரஸ்யமான விடயங்களும் வந்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி தான் மீண்டும் அதிகமான வாக்குகளை பெறப்போகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் முதல் தடவையாக அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கப் போகிறது தேசிய மக்கள் சக்தி. சில வேளைகளில் அறுதி பெரும்பான்மை அவர்களுக்கு கிட்டிவிடும் என்றெல்லாம் பல்வேறு பேச்சுகள்.
இந்த 3/2 போன்ற பெருவெற்றிக்கு கிடைக்காவிட்டாலும் கூட 113 அந்த மந்திர இலக்கம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று ஆரூடங்கள் சொல்லப்படுகின்றன. இல்லை, அவர்களுக்கு 113 என்ற இலக்கத்தை விட அதை அண்மித்த ஒரு இலக்கத்துக்குரிய ஆசனங்கள் தான் கிடைக்கிறது என்று வைத்துக் கொண்டால் ஆதரவு வழங்குவதற்கு பல பேர் முன் வருவார்கள். ஆனால் அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான என்பிபி ஆனது தேடி எடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளற்ற, முன்பு மக்களால் வெறுக்கப்படத்தக்க ஆட்சியை புரிந்தவர்கள் அல்லாதவர்களைத்தான் தெரிவு செய்யும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியில் அவர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணி தாங்கள் என்பிபியின் ஊழலற்ற ஆட்சிக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் அவர்கள் தெரிவிக்க போகின்ற ஆதரவு நாட்டிலே ஒரு விதமான பதற்ற நிலை இல்லாமல் சுமூகமான நிலை ஒன்றை கொண்டு வரும். மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியின் மிக முக்கியமான பங்காளர்கள் ஒருவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர். அவர் இந்த விடயத்திலே அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து எவ்வாறு தாங்கள் இதிலே உதவ முடியும், மக்கள் தங்களுக்கு தர வேண்டிய ஆணை எப்படியானது என்ற விடயத்தையும் இங்கே சொல்லியிருப்பது முக்கியமான ஒன்று. இப்போது தேசிய மக்கள் சக்தியின் இந்த முதல் 2 வாரங்கள் எவ்வாறு அமையப் போகின்றன, எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்த பல்வேறு ஆராய்வுகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்கின்றன. அதை பற்றியும் அவதானிக்க வேண்டும். மறுபக்கம் தேர்தலை பற்றிய அவதானம் அங்கே இருப்பதன் காரணமாக இந்த ஆட்சி ஒரு பக்கம் நடக்கட்டும், நாங்கள் தேர்தலை பார்த்துக் கொள்வோம் என்று ஆர்வமாக இருக்கின்ற இணைய கட்சிகளும் இருக்கின்றன. இந்த இடத்துல தான் மலேக பிரதிநிதித்துவம் இவ்வாறு இருக்கும். மலேகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அவர்கள் தேர்தல் வழியாக உள்ளே தெரிவு செய்யப்படுவார்களா? இளையவர்களுக்கு வாய்ப்புகள் பற்றி பேசப்படுகிறதே, பெண்களின் பிரதிநிதித்துவம் எவ்வாறு இருக்கும்? இப்படியான பல்வேறு கேள்விகளை பற்றியும் ஒரு சுருக்கமான பார்வை இங்கே இருக்கு. இது மட்டுமல்லாமல் இந்த நாளில் கிடைத்திருக்கின்ற ஏனைய சில முக்கியமான செய்திகளையும் உங்களுக்காக தொகுத்து கொண்டு வர காத்திருக்கிறேன். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்லும். இந்த விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் உங்களிடம் 2 சின்ன கேள்விகள். இலங்கையிலே வாக்குரிமை உள்ளவராக இருந்தால் தான் இந்த கேள்வி உங்களுக்கு பொருத்தமானது என்பதை கருத்தில் வைங்க. இல்லை, நீங்கள் புலம்பெயர் தேசங்களிலிருந்து இதை பார்த்துக் கொண்டு இந்த செய்திகளை தொடர்வோராக இருந்தால் உங்களது சார்பாக நீங்கள் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகள், நண்பர்கள், அதுபோல உங்களை தொடர்ந்து அவதானிப்போர், உங்களுக்கு நெருக்கமான பட்டியலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, ஆலோசனை போன்ற விடயங்களையும் இதிலே கருத்தாக பதியலாம். இந்த 2 கேள்விகளில் ஒன்று, ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் வாக்களித்த விதம் வேறாகவும் இந்த பொது தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கிற விதம் வேறாகவும் இருக்குமா? இதில் எதை நீங்கள் பிரதானமாக பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது கவனிக்க போகிறீர்கள்? 3 விருப்பத்தெரிய வாக்குகளை வழங்கலாம். அந்த 3 விருப்பத்தெரிய வாக்குகளும் இதன் அடிப்படையில் வழங்கப்படும். யாருக்கு நீங்கள் வழங்க போகிறீர்கள், எந்த கட்சிக்கு என்று சொல்லாவிட்டாலும் கூட உங்களது வாக்களிக்கின்ற முறை பற்றி நீங்கள் சொல்லலாம். 2வது கேள்வி, நான் வாழுகின்ற மாவட்டம் கொழும்பு மாவட்டம், நான் வாக்களிக்க போவது கொழும்பு மாவட்டத்தில். எனவே என்னுடைய வாக்கு தெரிவுகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி ஒரு தெளிவு எனக்கு இருக்கிறது. 2020 இடம்பெற்ற பொது தேர்தலின் போது அப்போது கோட்டாபய அலை வீசிக் கொண்டிருந்தது. அந்த வேளையில் 19 ஆசனங்களை கொண்ட கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகி இருந்தார்கள். ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக 1 நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவாகி இருந்தார். ஜாத்திக ஜன பலவேகி என்று சிங்கள பெயரிலேயே அப்போது போட்டியிட்ட இந்த தேசிய மக்கள் சக்தி, காரணம் என்பிபி என்ற பெயரை இப்போதும் இருக்கின்ற ஒரு கட்சி நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, தேசிய மக்கள் கட்சி என்ற கட்சி வைத்திருக்கிறது. அவர்கள் இம்முறையும் அந்த மின்விளக்கு சின்னத்திலே போட்டியிடுவார்கள் போல தெரிகிறது. அப்படி இருந்தால் ஒரு குழப்பம் வந்து வரும் நிச்சயமாக இந்த என்பிபிக்கும் அந்த என்பிபிக்கும். எனவேதான் அவர்கள் கடந்த முறை ஜேஜேபி என்ற ஜாத்திக பலவேகி என்று சொல்லி அந்த சிங்கள பெயரிலே போட்டியிட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைத்தது. இம்முறை இந்த 18 ஆசனங்கள் தான் கொழும்பில். இது மாறுபட்ட விதமாக இருக்க போகுது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வழங்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தான் இம்முறை வாக்குகள் வழங்கப்பட்டது என்று சொன்னால், தேசிய மக்கள் சக்திக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 5 பேர் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு, 3 பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டணிக்கு கிடைக்கும். ஆனால் இது உண்மையில் மாறுபட்டதாக இருக்கும். இம்முறை பல்வேறு கூட்டுகள் இங்கே கொழும்பிலே ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கின்றன. சில வேளைகளில் யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு 6 தமிழ் கூட்டணிகள் இருக்கின்றனவோ அதுபோல கொழும்பிலே இம்முறை 6 சிங்கள கூட்டணிகள் இருக்கலாம். இல்லாவிட்டால் சிங்கள வாக்களை பிரிக்கக்கூடிய 6 கட்சிகள் இருக்கலாம். அது பற்றி தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் வேட்புமனுக்கள் முழுக்க தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பேசலாம். எனவே இந்த 2 கேள்விகளுக்குமான உங்கள் பதில் உங்கள் மாவட்டங்களில் எவ்வாறு இருக்க போறது இந்த நிலைமை? நீங்கள் இதை கொழும்பு பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வாக்களிக்கின்ற மாவட்டம், நீங்கள் இப்பொழுது வசிக்கின்ற மாவட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கைக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டார். இந்த உத்தியோகபூர்வமான ஒரு நாள் விஜயம் பரபரப்பான முறையில் நோக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க என்ற ஒரு இடதுசாரி ஆட்சியாளர், அவர் இம்முறை முதல் தடவையாக இலங்கையின் பொறுப்பை எடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை எடுத்த கையோடு அவர் இலங்கையின் ஆட்சி முறையை சீனாவுக்கு நெருக்கமானதாக கொண்டு செல்வார் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன. காரணம் என்னவென்று சொன்னால், முன்பு ஜனதா விமுக்தி பெருமனவாக ஜேவிபி இருந்த காலத்திலிருந்து இப்போது அவர்களுடைய கருத்துருவாக்கம் கொஞ்சம் மாறி தேசிய மக்கள் சக்தியாக கொஞ்சம்
ஜனநாயகத்தை அதிகமாக ஜனநாயக சோசியலிஸ்டாக அதிகமாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரி என்ற பாதையில் இருந்து. அப்படி இருக்கின்ற வேளையில் அவர்கள் முன்பு இருந்து இந்திய எதிர்ப்பை தங்களுடைய அடிப்படையாக கொண்டிருந்தார்கள். இதனால் மலையகத்தில் அவர்கள் மிக பெரும் தனிப்பட்ட ஒரு வெறுப்பொன்றை முன்பு காண்பித்திருந்தார்கள் ஜேவிபி காலத்தில். இப்பொழுது தங்களை மாற்றமுற்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி என்ற பார்வையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா மீதான அவர்களது பார்வை மாறுபட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் இருந்தாலும் உடனடியாகவே முதலில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானவுடன் சென்று அவருக்கு வாழ்த்தை தெரிவித்தவர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா. இப்போது இந்தியா தான் அவருக்கு முதலாவது அழைப்பையும் கொடுத்திருக்கிறது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அனுரகுமார் திசாநாயக்கவின் முதலாவது வெளிநாட்டு பயணம் அது புதுதில்லியை நோக்கி தான் அமைய போறது இப்பொழுது உறுதியானது. எனவேதான் இந்த இந்திய தூதுவரின் விஜயம் இல்லாவிட்டால் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் தூதுவ விஜயம் மிக முக்கியமானதாக பேசப்படும். இந்த நாளில் அவர் ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டார். அந்த சந்திப்பிலே அவரோடு இலங்கைக்கான இந்திய தூதுவரும் கலந்து கொண்டிருந்தார். இதிலே அரசியலமைப்பின் 13வது சீர்திருத்தம் தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டதாக தெரிகிறது. அதுபோல மீனவர்கள் கைது விவகாரம் தொடர்பாகவும் பேசப்படுகிறது. அண்மை காலமாக வடக்கு கடல் பகுதியில் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகுகளின் இந்த விவகாரம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. முன்பு மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்த் அடிக்கடி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். தமிழகம் இந்தியா வரை இந்த பிரச்சனை நின்றிருந்தது. இப்போது இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. அதுபோல இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாடு இறமை ஆகியவற்றை பெறுகின்ற அதே வேளையில் இந்த தொடர்கின்ற தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் சமத்துவம், நீதி, கௌரவம், சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷைகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று சொல்லி இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு உறுதியான துணியில் தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதுபோல இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தவும் இந்த நோக்கங்களை அடைய உதவும் இந்தியா தன்னுடைய அழுத்தத்தை கொடுத்திருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய விருப்பத்தை இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்த விடயத்தோடு தான் இந்தியா தன்னுடைய அபிப்பிராயங்களை இன்னொரு விடயமாக தெரிவித்திருக்கிறது. இந்த இந்திய மீனவர்களின் விடுதலை தொடர்பாக இவர்களது விடுதலை தொடர்பாக அரசாங்கம் கருணையோடு நோக்க வேண்டும் என்றும் கூடிய விரைவில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இப்பொழுது தடுத்து வைக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு பெரிய தொகை அபராதம் விதிக்கப்படுவது குறித்து கருணை காட்ட வேண்டும் என்றும் சில முக்கியமான விடயங்களை அவர் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் 2 பரிசுகளை அவர் இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறார். அந்த 2 பரிசுகள் மிக முக்கியமானது. ஒன்று, இந்தியா இப்பொழுது இந்த காங்கேசன்துறை துறைமுகத்தை தாங்கள் வழங்குகின்ற நிதியுதவியினூடாக 61.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலமாக அதை மறுசீரமைக்க தாங்கள் உதவப் போவதாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு அது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இருந்தது. பிறகு கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே தொடர்ந்தது. இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க காலத்திலே காங்கேசன்துறை துறைமுகத்தை இந்தியா எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. முன்பிருந்து இந்த காங்கேசன்துறை துறைமுகம் அதுபோல திருகோணமலை துறைமுகம் ஆகிய இரண்டும் இந்தியாவின் கண்களுக்குள் இருப்பது முக்கியமான ஒன்று. அது உண்மையில் கேந்திர அடிப்படையிலும் புவிசார் நிலைமைகளின் அடிப்படையிலும் இந்தியாவுக்கு தான் மிக நெருக்கமானது. இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக ஒன்று, இந்த லைன் ஆஃப் கிரெடிட் சொல்லப்படுகிற கடன்சார் நிலை உதவிகள் மூலமாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இத்தனை காலமும் கடன் உதவியாக வழங்கப்பட்டிருந்தது. அதை ஒரு கிராண்டாக ஒரு நிதி கொடுப்பனவாக தாங்கள் வழங்கி அன்பளிப்பாக எடுத்துக் கொள்வது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. இன்னும் ஒன்று, அதோடு கூடிய இன்னும் ஒரு பரிசாக வழங்கப்பட்ட விடயம், இந்தியா 22 டீசல் என்ஜின்களை தொடருந்துகளுக்கான என்ஜின்களை இலங்கை தொடருந்து நிலையத்துக்கு இல்லாவிட்டால் இலங்கை தொடருந்து திணைக்களத்துக்கு வழங்கியிருக்கு. இந்த பரிசுகள் ஒரு பக்கம் இலங்கைக்கான தங்களுடைய நன்மதிப்பாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தங்களுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிற மதிப்பாக வழங்கப்பட்டிருப்பதோடு சேர்த்து இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்த அந்த அழைப்பையும் கையெழுத்திருக்கின்றார் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர். எனவே இந்திய பிரதமரின் இந்த அழைப்பு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இங்கே இருக்கிறது. முதலாவது விஜயமாக இந்தியாவுக்கு அனுரகுமார் திசாநாயக்க பயணிக்க போகிறார் என்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்படும் தகவலாக இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான மிகப்பெரிய ஒற்றுமைக்கு அடிகோருகின்ற மற்றொரு விடயமாக அமைந்து கொள்ளப் போகிறது. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அயலவர்களுக்கு தான் முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கை தொடர்ந்து தொடரும். இதன் மூலமாக இலங்கை மீதான இந்தியாவின் கரிசனையும் அக்கறையும் கருணையோடு கூடிய நட்பும் இப்போது இருக்கும் என்று அறுதியும் உறுதியுமாக தெரிவித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் இதனால் இலங்கையின் வெளியுறவு அமைச்சரான விஜித ஹேரத்தையும் சந்தித்திருந்தார். அதுக்கு பிறகு இந்த இலங்கை பிரதமர் டாக்டர் ஹர்னி அமரசூரியோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அங்கேயும் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்ட பிறகு அவரது அடுத்த 2 சந்திப்புகள் மிக முக்கியமானவை. ஒன்று, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இன்னொருவர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ். இவர்களோடும் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார் என்ற நாளில் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படும் போது அரசல் புரசலாக தெரிய வந்த விடயங்கள் ஒன்று, இந்த 2 பேரையும் சேர்ந்து செயற்படுமாறு தெரிவித்த ஒரு முக்கியமான விடயம். ஜனநாயகத்தின் காவலாக எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமான தேவையை வழங்குவதாக இங்கே இருக்கும்போது இந்தியாவின் ஆசை இந்த 2 பேரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்தியா முன்பிருந்தே
இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற வேளையிலிருந்து சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியதாக கொள்கை அடிப்படையில் பேசப்பட்டிருந்தது. அதுபோல ரணில் விக்ரமசிங்கவையும் சஜித் பிரேமதாசவையும் சேர்ந்து போட்டியிட வைக்கின்ற முடிவுகளை இந்தியா முதலில் இருந்து எடுப்பதற்கான முனைப்பை காண்பித்திருந்தது. இரண்டு பேருக்கும் தனித்தனியாக தூதுகளை அனுப்பியிருந்தது. ஆனால் அது சரிவரவில்லை. இந்த நாளில் இப்போது நிலவுகின்ற அரசியல் நிலையின் அடிப்படையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியானது ஐக்கிய தேசிய கட்சியை அழைத்து தங்களோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட அழைத்திருந்தது பற்றியும் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இது தோல்வியிலே முடிவடைந்ததாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை மட்டுமே ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைப்பதற்கு பேசுகிறது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னம் என்று முதலில் விடாப்பிடியாக இருந்தது. தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட அவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதுபோல தங்களுடைய மாபெரும் கூட்டணியில் இருக்கின்ற ஏனைய உதிரி கட்சிகளையும் சேர்த்து ஐக்கிய தேசிய முன்னணியாகத்தான் தாங்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. அடுத்து ஒப்பந்தம் இல்லாவிட்ட இணக்க உடன்படிக்கை முடியாமல் போயிருக்கிறது. எனவே இந்தியாவின் இந்த முயற்சி பொது தேர்தலுக்கு முன்னதாக இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒரு வாரம் இருக்கையில் தொடரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது உண்மையாக என்ன? மக்கள் பிரதிநிதிகள், மாவட்டத்தோறும் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் ஜனநாயக அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தங்கள் மக்களுக்காக குரல் எழுப்புகின்ற ஒரு விடயம். அரசியல் ரீதியிலான நகர் சரியான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு எங்களது குரல்கள் அங்கே எழுப்பப்பட வேண்டும். இப்படியான விடயங்கள் தான் பொதுவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்றோம். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் ஈடுபட்ட வேளையில் ஜனநாயக அடிப்படையில் தங்களது குரல்கள் இடம்பெற வேண்டும் என்று சிதறி கிடந்த கட்சிகளை ஒன்றாக திரட்டுவதற்கு 2001ஆம் ஆண்டில் உருவாக்கிய அவர்களது பின்னணியோடு தங்களது அரசியல் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒதுக்க வேண்டும் என்று உருவாக்கியதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு பெரிய ஒரு கட்சி, இல்லாவிட்டால் பெரிய ஒரு கட்டமைப்பு. அதன் பின்னர் அது பல்வேறு காரணங்களால் குறுகி உடைந்து தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்ட மௌனிப்போடு சேர்த்து இது இப்பொழுது முற்றுமுழுதாக சிதைந்து போயிருக்கிறது. இம்முறை இதன் அடிப்படையில் வடக்கிலும் கிழக்கிலும் 6 தமிழ் கூட்டணிகளாவது தனித்தனியாக போட்டியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே பிரதானமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தனிப்பெருங்கட்சியாக இப்பொழுது மாறியிருக்கின்ற தமிழரசு கட்சி, அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உருவாக்கி இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இப்போது அண்மை காலமாக தமிழரசு கட்சியின் அந்த 3 பிரதான கட்சிகள் இருந்த அமைப்பிலிருந்து விலகிச் சென்று தனியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக போட்டியிடுகின்ற குத்துவிளக்கு சின்னத்தை எடுத்து இப்பொழுது சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற அமைப்பு, அதுபோல மான் சின்னத்திலே இம்முறை களமிறங்க போன்ற தமிழ் மக்கள் கூட்டணி, இது தவிர ஏனைய உதிரி கட்சிகளும் இங்கே இருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய கட்சிகள் மூலமாக இல்லாவிட்டால் தேசிய கட்சிகளின் இணக்க அடிப்படையில் செயற்படுகின்ற முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன், முன்னாள் ராஜாங்க அமைச்சரான வியாழேந்திரன் மற்றும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவர்களும் இருக்கின்றனர். எனவே இந்த விடயத்திலே தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை இல்லாமல் போனால் இம்முறை பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும், வாக்குகள் பிரிவடையும். இதையடுத்து தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவடையும் என்பது குறித்து பல்வேறு அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அதுபோல ஆர்வமுள்ள அரசியல் ஆர்வலர்கள் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் ஒற்றுமையானது உருவாவதாக இல்லை. குறைந்தபட்சம் அம்பாறையிலும் திருகோணமலையிலுமாவது ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடலாம். தங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து சின்னத்தின் அடிப்படையில் மோதிக்கொண்டாலும் இந்த இடத்திலே ஒருங்கமைந்து சின்னத்தின் அடிப்படையில் போட்டியிடலாம் என்று சங்கு சின்னத்தை எடுத்துகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதை பற்றி ஒரு சில நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கும்போது தமிழரசு கட்சி தன்னுடைய அரசியல் நியமன குழு, தேர்தல் நியமன குழுவின் அடிப்படையில் இப்பொழுது சில மாவட்டங்களுக்கான தெரிவுகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதிலே யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான தெரிவுகளை பொறுத்தவரையில் ஒரு சில இளம் புதிய வேட்பாளர்களோடு தொழில் சார்ந்த தொழில் வல்லுநர்கள், புத்திஜீவிகள் ஆகியோரோடு சேர்த்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், இம்முறை அநேகமாக 2 பேர் தான் அங்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து ஒரு கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்படக்கூடும் என்ற நிலை இருக்கிறது. காரணம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்து இம்முறை 6 பேர் தான் அங்கே தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். கடந்த முறை தமிழரசு கட்சியிலிருந்து 3 பேர் தெரிவு செய்யப்பட்ட இடத்தில் இம்முறை 2 பேர் தான் வரக்கூடும் என்று சொல்லப்படும் போது, கடந்த முறை தேர்தலில் தெரிவாகி இருந்த தமிழரசு கட்சியின் 2 பெரும் தலைகள் சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரது பெயர்களோடு சேர்த்து இந்த புதிய 9 பேர் கொண்ட பெயர் பட்டியல் ஒன்று தயார் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது நாளைய தினம் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஏனையோரில் தொழில் சார் வல்லுநர்கள் பலர் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. இதே போல மறுபக்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தங்களுடைய வேட்பாளர் தெரிவில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த கட்சிகளின் தலைவர்களோடு சிலர் பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்று விடாப்பிடியாக அங்கே பேசப்பட்டு வருகின்ற வேளையில் சிவில் அமைப்புகள், குறிப்பாக தமிழ் பொது கட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட சிவில் அமைப்புகள் 83 அமைப்புகள் இருந்தும் ஒரு சில புத்திஜீவிகள், அதுபோல அரசியல் ஆய்வாளர்கள் இதில் இணைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறான ஒருவர் திருகோணமலையில் நிறுத்தப்படுகிறார், யாழ்ப்பாணத்தில் ஒருவர் நிறுத்தப்படுவதாக தெரிகிறது, அம்பாறை மாவட்டத்திலும் ஒருவரை தெரிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் சங்கு சின்னத்திலே அவர்கள் கொழும்பிலும் போட்டியிடுவதற்கான முனைப்பை காட்டியிருப்பதாகவும் தமிழரசு கட்சியும் கொழும்பிலே போட்டியிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டாலும் தார்மீக அடிப்படையில் இதிலிருந்து கடந்த முறை போல அவர்கள் விலகிக் கொள்ளலாமா என்பது குறித்து பேசப்பட்டு வருகின்றனர்.
வடக்கு கிழக்கை தளமாக கொண்ட கட்சிகளில் இம்முறை சங்கு சின்னத்தை இப்பொழுது தங்களது அடிப்படையாக கொண்டுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதுபோல வீணை சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சி ஆகிய கொழும்பிலும் இம்முறை போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டத்துக்கான வேட்பாளர் தெரிவில் தமிழரசு கட்சி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரை இப்பொழுது தெரிவு செய்திருப்பதாக தமிழரசு கட்சி ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் உத்தியோகபூர்வமாக நாளைய தினம் இது பற்றிய தகவல் வெளியாகும் என்று கருதப்படுகிறது. இதிலே இம்முறை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று இளையவர்களுக்கு வாய்ப்பு வழங்குமாறு விலையை கொடுத்த சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர் பற்றி இன்னும் ஒரு சர்ச்சை, இந்த மதுபான அனுமதி பத்திர சர்ச்சையை நிலை வருகின்ற வேளையில் அவர் இப்போது போட்டியிட மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வேட்பாளர்களில் இருக்கின்ற நிலைமைகள், அதுபோல பல்வேறு கட்சிகளின் மத்தியில் இருக்கின்ற குழப்ப நிலை கருதியே அவரை மீண்டும் அழைத்திருப்பதாகவும் இந்த அழைப்பை மேற்கொண்டவர் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுமந்திரன் என்று சொல்லி தெரிகிறது. இந்த வேட்பாளர் தெரிவு குழுவின் அடிப்படையில் இந்த முடிவின் பிரகாரம் மன்னார் மாவட்டத்திலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், அதுபோல முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளரான பத்திநாதன் மற்றும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம் சட்டத்தரணியான செல்வராஜ தினேசன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இனி வவுனியா மாவட்டம், அதுபோல முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட போகிறார்கள். மொத்தமாக 9 பேர் இங்கே தெரிவு செய்யப்படுகின்றார்கள். 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம் அமைகிறது. ஏனைய மாவட்டங்களிலும் இப்பொழுது வேட்பாளர் தெரிவுகள் இடம்பெற்று வரும் வேளையில் தமிழரசு கட்சி மட்டுமல்லாமல் ஏனைய கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும். மக்கள் இம்முறை எதிர்பார்க்கின்ற அந்த இளம் புதிய ஆற்றல் உள்ள வேட்பாளர்களை கண்டறிவதில் தான் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் பல்வேறு சுயேட்சை குழுக்களும் தொடர்ச்சியாக கட்டுப்பணம் செலுத்தி வருவதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போது 100க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக தெரிகிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வேட்புமனு தாக்கலை பற்றியும் பார்த்தேன். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய மதகுரு அண்மையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்த பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வன்னி மாவட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முதலாவது வேட்புமனுவாக இது இருந்திருக்கிறது. ஜனசெத்த பெரமுன என்று அழைக்கப்படுகிற கட்சியின் தலைவராக இருக்கின்ற பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் தான் இந்த மாவட்டத்தில் கட்டுப்பணம் செலுத்தி வேட்புமனுவை தாக்கல் செய்த முதலாம் அவர் என்பது முக்கியமானது. இதேவேளை நேற்று முன்தினம் ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சில திட்டங்கள் தேர்தல் காலம் வந்த காரணத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது பற்றி. இதிலே குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்ட பல்வேறு பணிகளை அது முடிந்தவுடன் அமல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்த ஒரு சில நலம்புரி திட்டங்கள், அதுபோல புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுர்குமார் திசாநாயக் அறிவித்த பெரும்போக விவசாய நடவடிக்கைகளுக்கு உரம் வழங்குதல், கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற திட்டங்களும் இப்பொழுது செயல்படுத்தப்பட அனுமதி வழங்கியிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட ஊடக அறிவித்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்ட பணிகள் தேர்தல் முடிந்தவுடன் அமல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது இன்னும் பல பேர் பொதுமக்களை தவறான கருத்துக்களை சொல்லி வழிநடத்துவதாக தெரிவதாகவும், தாங்கள் இந்த விதத்தில் அந்த தவறான கருத்துக்களை முற்றுமுழுதாக ஒதுக்கி தாங்கள் வெளியிடுகின்ற உண்மையான கருத்துக்களை மட்டும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளம் உத்தியோகபூர்வமான அறிவித்தல்களை பார்த்து அதன்படி செயற்படுமாறு மக்களை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. எனவே இந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதி நடைபெற்ற வேளையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் ஆகியோரை ஊக்குவிக்கும் வகையில் அமுல்படுத்த உத்தேசிக்கப்பட்ட சில நிகழ்ச்சி திட்டங்களும் கருத்திட்டங்களும் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளித்தல் போன்ற விடயங்களும் தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தல் சட்டங்களின்படி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது அவை தொடர்ச்சியாக செயற்படுத்தப்பட அனுமதி வழங்கியிருப்பதாக இந்த நாளில் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வமான ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த திட்டங்கள் நிச்சயமாக கடந்த நாட்களில் மக்களினால் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டு இவற்றுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அவை இப்போது தொடர்ச்சியாக நடைபெற தொடங்கி இருக்கின்றன. இதேவேளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மேற்கொண்டு வருகின்ற ஒரு சில நடவடிக்கைகளில் பாதைகள் திறத்தல் என்பது அதிகமாக ஊடகங்களால் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. கோட்டையிலே 2 வீதிகள் அவர் பதவியேற்ற அடுத்த நாளிலேயே திறந்து வைக்கப்பட்டது பெரிதாக ஊடகங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நாளில் மற்றும் ஒரு வீதி, இது பிரதமர் இருக்கின்ற உத்தியோகபூர்வமான வாசஸ்தலமான அலரி மாளிகைக்கு இடையே செல்கின்ற ஒரு வீதியாக அமைந்திருந்தது. அந்த அலரி மாளிகையின் பின்பகுதி வாசலோடு செல்கின்ற ஒரு வீதி, ரொட்டுண்டா ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற கொள்ளுப்பிட்டியின் ஒரு பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற இடத்துக்கும், அதுபோல ரொட்டுண்டா ரவுண்ட் அபவுட் என்று சொல்லப்படுற ரொட்டுண்டா வீதிக்கு அருகே உள்ள ஒரு ரவுண்ட் அபவுட்டுக்கும் இடையே அதை இணைக்கின்ற பாதை. இந்த பாதை பாதுகாப்பு காரணங்களுக்காக 15 வருடங்களுக்கு மேலே மூடப்பட்டிருந்தது. அலரி மாளிகை தொடர்ச்சியாக முன்பு ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக்க காலத்திலிருந்து அவர்களது வாசஸ்தலமாக இருந்த காலத்திலிருந்து அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக இது மூடப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டிருந்த அந்த வீதியை இப்பொழுது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மக்களின் பாதை போக்குவரத்தை இலகுபடுத்தவும் திறந்து விடுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உத்தரவிட்டுகின்றார். இது மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கொள்ளுப்பட்டி பகுதியில் காலை வேளைகளிலும் மாலை அலுவலகம் முடிந்த பிறகும்
பாடசாலையை முடிகின்ற நேரத்திலும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வேளையில் இந்த வீதி திறக்கப்படுவதானது பல்வேறுபட்டோருக்கு இலகுவான போக்குவரத்துகளை மேற்கொள்ள இலகுவாக அமையும். இதே போல வடக்கு கிழக்கிலும் பல்வேறு பாதைகள் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட்டுகின்றன. அதுபோல பல்வேறுபட்டோரால் அந்த பாதைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு தடை இருக்கும் போது அவற்றையும் திறந்து விடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கூறப்பட்டுள்ளது. இப்போது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் பல சுமத்தப்படக்கூடிய ஒரு நியமனம் ஒன்றை பார்க்கலாம். முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் ஸ்ரீமேவன் சரத்சந்திர ரணசிங் என்பவர் துறைமுக அதிகார சபையின் தலைவராக இப்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஜனாதிபதியினால் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த முன்னாள் கடற்படை தளபதி பல்வேறு சர்ச்சைகளுக்குரிய ஒருவராக அப்போது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர். இவரது பல்வேறு குற்றங்கள் அந்த வேளையில் பதிவு செய்யப்பட்ட மனித உரிமை அமைப்புகளின் பதிவுகளில் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டு வந்தது. தி இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் என்பது இவரது குற்றங்கள் பற்றி அடையாளம் காட்டப்பட்டிருந்தது. 2009 முதல் 2012 வரை அப்போது திருகோணமலையின் கன்சைட் வதை முகாமில் நடந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அங்கே கடமையாற்றிய பல்வேறு அதிகாரிகளை இவர் காப்பாற்றி விட்டது பற்றியும் இவர் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் இருக்கிறது. எனவே இப்போது இவருக்கு வழங்கப்பட்ட இந்த பதவி நியமனம் குறித்து நிச்சயமாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதோடு பழைய குற்றங்கள் மறைக்கப்படுவதற்காக இந்த அரசாங்கத்தினாலும் முன்பு கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரது அரசாங்கங்களில் வழங்கப்பட்ட பதவி நிலைகள் போல வழங்கப்படுகிறதா? தகுதி இல்லாமல் இவர்களுக்கு இராணுவமயப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சார் நிலைகளில் பதவிகளை வகித்த இவர்களுக்கான பதவி நிலைகள் வழங்கப்படுகிறதா என்ற விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கமானது ஊழலற்ற நன்மதிப்பு கொண்ட அனைத்து இனங்களையும் ஒருசார பார்க்கின்ற ஒரு அரசாங்கமாக கருதப்படுகின்ற வேளையில் இப்படியான நியமனங்கள் நிச்சயமாக விமர்சனங்களை உருவாக்கும். இதேவேளை அட்மிரல் ஸ்ரீமேவன் சரத்சந்திர ரணசிங் உட்பட்ட அதிகாரிகளை நீதியின் முன் நிறுத்தினால் இந்த வழக்குகள் தொடர்பான விடயங்கள் வெளியாகும் என்பது மட்டும் உறுதி. இவை பற்றிய விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் இது பற்றிய விமர்சனங்கள் அதிகமாக இளமுதலே தேர்தல்கள் ஆணைக்குழு இவரது பதவி நியமனமானது தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட நியமனங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டு அதை இடைநிறுத்தி இருக்கிறது என்பது முக்கியமானது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன் மீது வைக்கப்பட்டிருந்த மக்களது நம்பிக்கை என்ற மிக பெரும் பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். இப்படி இருக்கின்ற வேளையில் தான் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பொதுவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையிலே தாங்கள் எதிர்காலத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோடு சேர்ந்து பணியாற்றி சுமூகமான நிர்வாகம் ஒன்றை கொண்டு செல்ல தங்களது உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலே இப்படி பொறுப்பான ஆட்சி ஒன்றை நடத்தி வந்தால், மக்களுக்கு பிடித்த மாதிரியான மக்களுக்கு தேவையான ஆட்சியை கொண்டு வந்தால் தாங்கள் அந்த ஆட்சி கலையாதிருக்க தொடர்ச்சியாக ஆதரவு வழங்க காத்திருப்பதாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கு. 113 ஆசனங்கள் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்காமல் இருக்கும் போது சில வேளைகளில் அந்த 113 ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கும் போது இந்த ஆட்சி ஏதோ ஒரு விதத்தில் செல்வதற்கு தங்களது அமைதியான ஒத்துழைப்பு இருக்கும், நாட்டின் முன்னேற்றம் கருதி இருக்கும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். சஜித் பிரேமதாசவின் மிக முக்கியமான கரங்களில் ஒருவர், ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மிக முக்கியமான பங்காளராக தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தங்களுடைய பங்கு வகிபாகம் எவ்வாறு இருக்க போகிறது, இதற்கு மக்களின் ஆணை தங்களுக்கு எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அரசியல் கட்சி பேதங்களை மறந்து செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் சந்தர்ப்பத்தை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வழங்கும்படி மக்களை நாங்கள் கோருகிறோம். தேர்தல் முடிவுகளின்படி முதலாவது அதிக வாக்குகளை பெற்றவர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள். ஆகவே ஜனாதிபதி அவர் இருக்கின்றார். இரண்டாவது இடத்திலே சை பிரேமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இருவர் மத்தியிலும் தான் போட்டி இருந்தது. முரண்படாத, சண்டையிடாத, குரோதமில்லாத, சினமில்லாத, வெஜ்ஜனமில்லாத நாட்டை காக்கும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நியாயமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தயாராக இருக்கிறோம். பாருங்கள், நிகழ்ச்சிகள் என்ன இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும், மத்திய வங்கி கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல நாட்டில் கொள்ளையடித்த நிதிகளை வெளிநாடுகளில் சென்று வைத்திருக்கக்கூடிய நபருக்கு தண்டனை வழங்க வேண்டும், சொத்துக்களை மேல் கொண்டு வர வேண்டும். அதே போல கொலை செய்யப்பட்ட வசந்த, எக்னாலிகோட, நடேசன், சிவராம் போன்ற பலரின் கொலையாளை கண்டுபிடிக்க வேண்டும்.
இவை அனைத்துக்கும் நாங்கள் 2 கையை உயர்த்தி நாங்கள் ஆதரவு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பிரயத்தப்படுத்த தமிழ் புலோ கூட்டணி பிரயத்தப்படுத்தக்கூடிய தமிழ் பேசும் மக்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மலையகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு, பெருந்தோட்டங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அங்கு நிலவும் இல்லை என்று ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக்க தேர்தலுக்கு முன்னாலே ஒரு காரணியில் கூறியிருந்தார். பார்த்தேன், நல்ல விஷயம், அவர் புரிந்து நல்ல விஷயம். அவர்கள் வீடு கட்ட காண வேண்டும், வாழ்வாதாரம் காண வேண்டும், காணியை வழங்குங்கள் மூலமாகத்தான் அவர் முழுமையான இலங்கையராக மாற முடியும். அதைத்தான் நாங்கள் சதி பிரேமதாசோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கின்றோம். உடன்படிக்கை உங்களுக்கு தருகிறோம், பழைய சாசனத்தை தருகிறோம், பாருங்கள், செய்யுங்கள். எங்களுக்கு அனுதாபம் தேவையில்லை, நியாயம் தேவை. அந்த காணாமல் போன மக்களின் குடும்பங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயக ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நாள் பார்த்தால் உலக குழந்தை தினத்தன்று நான் அனுரவை நாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு காடையன் உள்ளே நுழைந்து அந்த தாய்மார்களை மிரட்டியிருக்கிறார். நாங்கள் அரசியல் அடிப்படையிலே அது உங்களால் தான் என்று சொல்ல வரவில்லை, அப்படி அல்ல. அவர் சொல்கிறார், உங்களால் பாருங்கள், உங்கள் பேரை பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள், கண்டுபிடி நடவடிக்கை எடுங்கள் அவருக்கு, இந்த காடையருக்கு எதிராக. அதே போல வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், சதிப்பட்ட மக்களின் இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். யுத்தம் இல்லை, பொழுது யுத்தம் இல்லை, விடுவிக்கப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுபோல மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனவே இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகள் ஜனாதிபதி எப்படியும் மாற்றப்பட மாட்டார். எனவே ஜனாதிபதியின் கீழே எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற கேள்விதான் மக்களது வாக்கள் மூலமாக இம்முறை தீர்மானிக்கப்படும் போது ஒரு பெரிய அலை, அனுர்குமார் திசாநாயக்க ஆதரவான அலை இம்முறை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெருமளவில் தெரிவு செய்யும் என்று கருதப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் இடையில் இருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசம் கருதி சில வேளைகளில் வேறு கட்சிகளுக்கும் கணிசமான ஆசனங்கள் வரும்போது பிராந்திய கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளில் மிக முக்கியமாக எதிர்க்கட்சி பக்கத்திலே இருந்த ஐக்கிய மக்கள் சக்தி, இரண்டாவதாக அதிகூடிய வாக்களை ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாசவின் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய ஒரு ஆட்சி அமைக்கும் போதும் கூட சுமூகமாக இந்த ஆட்சி செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செல்ல வேண்டும். இந்த 2 கட்சிகள், தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தியை தாண்டி வேறு கட்சிகளுக்கு பெரிய அளவில் இம்முறை மக்களது வாக்கள் கிடைக்காது. மாறாக பிராந்தியத்திலே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் பேசும் கட்சிகள், அதுபோல மலையக கட்சிகளுக்கு வாக்கள் கிடைக்கும். ஏனைய கட்சிகள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதுபோல முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில் இப்பொழுது அவர் விலகிக்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி முறை யானை சின்னத்திலே போட்டியிடப் போகிறது என்று இன்றைய நாள் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே தான் அவருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கிய கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடப் போவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் மறுபக்கம் தினேஷ் குணவர்தன தலைமையில் உருவாக்கப்படுகின்ற ரமேஷ் பத்ரனவின் அவர் செயலாளராக இருக்கின்ற கட்சியானது கோப்பை சின்னத்திலே போட்டியிடப் போவதாக சொல்லப்படுகிறது. இங்கே வாக்கள் ஒரு பக்கம் சிதற டிலிட் ஜாவீர தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சியின் பக்கமும் ஏராளமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இப்போது சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கி கொடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் கணிசமான ஆசனங்கள் செல்லும் போது இங்கே சிங்கள வாக்கள் இம்முறை பிரிவடையக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. எனவேதான் இது தீர்மானமிக்க ஒரு விடயமாக அமையும். இதுவேளை மலையகத்தை பொறுத்தவரையில் மலையகத்தைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகி இருந்தார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கொழும்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவராக இருந்தாலும் அவரும் ஒரு மலையக அரசியல் கூட்டணி ஒன்றின் தலைவர் என்ற அடிப்படையில் 9 பேர். இதிலே அமைச்சு பொறுப்பில் இருந்த ஜீவன் தொண்டமான், அவரது கட்சியைச் சேர்ந்த ராமேஸ்வரன் மற்றும் அரசாங்க தரப்புக்கு அதுக்கு பிறகு மாறியிருந்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார், இவர்களோடு தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மனோ கணேசன், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் மற்றும் உதயா இவர்களோடு சேர்த்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் இறுதி நேரத்தில் ஆட்சியின் இறுதி காலத்திலே மாறியிருந்த வேலுகுமார் ஆகியோரோடு சேர்த்து மொத்தமாக 9 பேர். இந்த 9 பேரில் மனோ கணேசன் இம்முறை கொழும்பிலே போட்டியிடுவார் என்று கருதப்படுகின்ற வேளையில் ஏனைய 8 பேரும் மலையக கட்சிகளின் மூலமாக இம்முறையும் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமான் தன்னுடைய கட்சியிலே மாற்றம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. இம்முறை தேர்தலில் இளையவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டதாலும் யார் யார் அவர்கள், பெண் பிரதிநிதித்துவத்துக்கு இந்த கட்சிகள் இவ்வாறான வாய்ப்பு வழங்கும் என்ற பல்வேறு கேள்விகளை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அங்கேயும் ஒரு விதமான புது அலை ஒன்று தேசிய மக்கள் சக்தி பக்கம் வீசுகிறதா என்று கேட்டால் அவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தேசிய மக்கள் சக்தி மீதான சந்தேகம் இன்னும் இருக்கிறது. தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை முற்றுமுழுதாக வழங்கவில்லை, மலையக மக்களுக்கு இன்னும் முழுமையான விடிவு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கருதி இருந்தாலும் கூட ஒரே அடியாக தேசிய மக்கள் சக்தியின் அலையில் செல்வதற்கு அவர்கள் கொஞ்சம் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விமர்சனங்களோடும் வினாக்களோடும் பார்த்திருக்கிறார்கள். இப்போது வரப்போன்ற ஏனைய 2-3 வாரங்கள் தீர்க்கமானவையாக இது பற்றி அமையலாம். எனவே அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பிரதான கட்சிகளின் தலைவர்களும் அவர்களது உறுப்பினர்களும் அந்த மக்களுக்கு உண்மையான சில விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும்.
வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி முன்பு தெரிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் போன வாக்குறுதிகளைப் போல அல்லாமல் இம்முறை அந்த வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போது எதிர்பார்க்கப்படுகின்ற பிரதானமான விடயமாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்ட அரசியலோடு சேர்ந்த ஒரு சில செய்திகளில் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் பற்றிய செய்திகள் இருக்கின்றன. முன்னாள் சுகாதார அமைச்சரான கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் அதுபோல ஆயுள் காப்புறுதி திட்டங்களை இப்போது தற்காலிகமாக முடக்குமாறு பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை மேலும் நீடிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த நாளில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இடங்கத்தான் கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 16 வங்கிக் கணக்குகள் அதுபோல் அவர்களது 5 ஆயுள் காப்புறுதி திட்டங்களை அக்டோபர் 4ஆம் தேதி வரை தற்காலிகமாக முடக்குமாறு இப்பொழுது கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கெஹலிய ரம்புக்வெல தரக்குறைவான இம்யூனோகுளோபின் மருந்தை ஊசி மருந்தை இறக்குமதி செய்த குற்றத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நீண்ட காலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர். அதுபோல் அவரது லஞ்ச ஊழல் கணக்குகள் போன்ற விடயங்கள் இப்பொழுது வெளியானதை அடுத்து அவருக்கு சொந்தமான ஆடம்பர சொகுசு வீடுகள் கொழும்பிலே கண்டறியப்பட்டதை அடுத்து இப்போது அவர் மீதான வழக்கு விசாரணைகள் தொடரப்பட்டு இடம்பெற்று வருகின்றன என்பது முக்கியமானது. இதே போல இன்னொரு முன்னாள் சுகாதார அமைச்சரான ராஜித்த சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே பிரதிவாதிகளை விடுவிப்பதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கை உத்தரவு வருகின்ற 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜித சேனாரத்னமும் இன்னும் இருவரும் வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தியமை தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை அப்போது நடத்தியிருந்தார்கள். அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான வகையில் இவர்கள் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. இது பற்றிய வழக்கே இன்றைய நாளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் தான் இது பற்றிய உத்தரவு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் நாட்டை அதிர வைத்த ஒரு கைது செய்தி ஒன்று மிக முக்கியமான ஒன்று. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மோட்டார் வாகன போக்குவரத்து போலீஸ் பிரிவின் உதவி ஆணையர் ஒருவரும் லிகிதர் ஒருவரும் இந்த நாளில் கைது செய்யப்படுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்களோடு தொடர்பட்ட ஒரு வாகன தரகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் வேளையில் 3 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை இந்த 3 பேரும் பெற்றுக் கொண்டார்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. 3 பேருந்துகளை இவர்கள் பெயர் மாற்றுவதற்காக இந்த லஞ்சத்தை இவர்கள் கோரி பெற்றிருந்தார்கள் என்ற அடிப்படையில் இப்பொழுது தரவுகள் உறுதியான அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஒரு வங்கி விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான அறிவித்தல், அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவ்வாறு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கையின் தனியார் வங்கியான சம்பத் வங்கி தொடர்ச்சியாக இந்த OTP மூலமாக மக்கள் தங்களது வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டு வருவது பற்றி அடிக்கடி அறிவுறுத்தி வந்தது. 1 டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லப்படுகின்ற எங்களது மொபைல் இலக்கத்துக்கு எங்களது வங்கி கணக்குகளை நாங்கள் செயற்படுத்தும் போது அனுப்பப்படுகின்ற இந்த தானியங்கி அழைப்புகளில் அவற்றால் இந்த தானியங்கி பாஸ்வேர்ட்ஸ் 1 டைம் பாஸ்வேர்டு, இந்த 1 டைம் பாஸ்கோடு என்பவற்றை யாருக்கும் வழங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். இதனை அண்மை காலமாக 20 மில்லியன் இலங்கை ரூபாய் வரை இப்படி ஸ்கேம் செய்யப்பட்டிருப்பதாக, ஏமாற்றப்பட்டிருப்பதாக தங்களுக்கு தகவல் வந்திருப்பதாக தெரிகிறது. கடந்த மாதம் மட்டும் இடம்பெற்ற இப்படியான மோசடிகள் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களில் 4 பேர் சம்பத் வங்கி ஊழியர்களாகவும் இருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த OTP போன்ற விடயங்கள் இப்பொழுது அதிகமாக இந்த மோசடிகளில் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக தற்காலிகமாக சில இணைய வங்கி சேவைகளை சம்பத் வங்கி நிறுத்தி விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இவை பற்றிய மேலதிக தகவல்களையும் தொடர்ச்சியாக அவதானித்திருப்போம். இன்று நாளின் செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். பொது தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வரும் வேளையில் இப்பொழுது வேட்புமனு தாக்கல்கள் இடம்பெறும் போது பல முக்கியமான செய்திகள் மற்றும் முக்கியமான தகவல் குறிப்புகளை தொடர்ந்து அவதானித்திருங்கள் இந்த AR நியூஸோடு.